ஹாய், இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வெலோஸாஃபியில் இருக்கிற ஆஸ்ட்ரோசாந்தின் அண்ட் பில்பெரி எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டுடைய ரிவ்யூ தான். இந்த ப்ராடக்ட்டுடைய ரிவ்யூ வேறு யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், எங்கள் ஃபேமிலியில் என்னுடைய ஹஸ்பண்டோடைய ரிவ்யூ தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறது. ஸோ ஒரு 10+ இயரில் சைனஸ் ப்ராப்ளம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் கிடைச்சிருக்கிறது, டிஸ்டர்ப் ஸ்லீப்பை தாண்டி இன்றைக்கி ஒரு நைட்டில் பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைனஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் மூச்சு முட்டுற அளவுக்கு போயிட்டு பஃப் எடுக்கிற அளவுக்கு ஒரு பர்சன் போக முடியும். அதுவும் அவங்களுடைய ஏஜில் 30+ இருக்கும் போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அலார்மிங் அப்படிங்கிறது சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்படி ஹெல்த்துக்கான ஒரு அலார்ம் டைமில் தான் எனக்கு தெரிய வந்தது எதனால் இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா த ப்ராப்ளம் இஸ் நாட் ஃப்ரம் அவுட் சைட், ஃப்ரம் இன்சைட் அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ ஏன்னா தண்ணி பட்டா பார்த்தீங்கன்னா தும்மல் வர்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சளி பிடிக்கும். ஸோ மெடிக்கல் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன மாத்திரை வாங்கிட்டு டெம்ப்ரரியாக ஒரு ரிலீஃப் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி திங். அவங்க பாடிக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கான சரியான செல்ஸ் அங்கே கிடையாது, ஏன்னா டேமேஜ் ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆஸ்ட்ரோசாந்தின் அண்ட் பில்பெரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நிறைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை எடுத்து கொடுக்கும். 6000 மடங்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் சி அப்படிங்கிற சத்து இருக்கிறது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கேப்சூலுடைய ஜெலட்டின் வெளியில் கவர் பார்த்தீங்கன்னா கூட ஃபிஷ்ஷுடைய ஜெலட்டின்லேருந்து தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ஆஸ்ட்ரோசாந்தின் அண்ட் பில்பெரி அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் இம்யூனிட்டி பூஸ்டர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே இருக்கிற செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்து ஒரு இம்யூனிட்டியை டெவலப் பண்ணி கொடுத்து நம்மளுடைய பாடியையும் பார்த்தீங்கன்னா இல்னஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணி கொடுக்கும். இப்படி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், மூச்சு விடுறதுல சுவாசிக்கிறதுல ஸ்டேஜ் 1 ஆல்மோஸ்ட் இருந்து பஃப் எடுக்கிற அந்த ஒரு விஷயம் பார்த்துருக்கேன்னா இன்றைக்கி நின்று இருக்குது அப்படிங்கிறத சொல்வேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அண்ட் இன்ட்ரடியூசிங் இந்த ஆஸ்ட்ரோசாந்தின் அண்ட் பில்பெரி டு என்னுடைய ஃபேமிலியும். ஸோ 12 வயசுக்கு மேலே இருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு எடுக்கலாம். அண்ட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு கேப்சூல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இதில் இருக்கிற இந்த சத்துக்கள் பாடிக்கான தேவைப்படுற ஆன்டி ஆக்சிடென்ட்டை கொடுத்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி பாடியை நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.